ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2+ இயர்ஸ் ஆஃப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வெப் டெவலப்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு வந்து HTML, jQuery, CSS இதெல்லாம் 2+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பேக் எண்டில் உங்களுக்கு ஜாவாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3+ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் MS ஆர் PhD இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து REST API, GraphQL, Angular, React.js இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங், இன்டிகிரேஷன் டெஸ்டிங், விஷுவல் டெஸ்டிங் இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML, CSS தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் பில்டு டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UI ஃப்ரேம் ஒர்க்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியாக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் அவங்க வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஈஸி அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்டின்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லிங்க்டின்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஈஸி அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.